நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். 2026 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா என்று தந்தி தொலைக்காட்சி ஒரு மக்கள் மன்றம் நடத்தினாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் கலந்து கொண்டேன். அதே போல தம்பி இடுமாவனம் கார்த்திக், இமாம் சைத்துல்லா இவங்களாம் கலந்துக்கிட்டாங்க. நாம் தமிழர் சறுக்கும் அப்படின்னு சொல்லி விசிகாவின் சார்பாக அண்ணன் ஆலூர் ஷானவாஸ், மதிமுகவின் சார்பாக அண்ணன் காரை செல்வராஜ், அதே போல தாவேக்காவோட ஆதரவாளராக முஸ்தபா உள்ளிட்டவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் 2 சுற்றுகள். முதல் சுற்றுல நாம் தமிழர் கட்சி எதற்காக சாதிக்கும் என்கிற வாதத்தை நாங்கள் எடுத்து வச்சோம். அப்போ அதுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய இடத்துல அந்த சுற்றுல கடைசியாக ஆலூர் ஷானவாஸ் பேசினார். அவர் வந்து பெரியார் வந்து இவங்க வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்க, பெரியாரை வந்து பிராமண கடப்பாரை கொண்டு உடைப்பன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி, ஆர்எஸ்எஸ் முகமாகவே செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார். அதற்கு 2ஆம் சுற்றுல நாங்கள் பதில் சொல்கிறோம். பெரியாரை ஏன் நாங்கள் விமர்சிக்கிறோம், பெரியாரை நோக்கி நாங்கள் எழுப்புவது கேள்விகள் தான். பெரியாரை மறு வாசிப்புக்கு உட்படுத்துகிறோம். பெரியாரை மறு வாசிப்புக்கு உட்படுத்தும் பொழுது பெரியாருடைய மொழிக் கொள்கை, எங்களுடைய தாய்மொழி தமிழை அவர் இழிவுபடுத்தி பேசுறாரு. தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்றாரு, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னு சொல்றாரு, உன் தமிழ்ல என்ன இருக்குங்கிறாரு, உன் தமிழ் தாயா படிக்க வச்சான்றாரு. ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனம் வாங்குறாரு. எங்களுடைய திருக்குறளை, எங்களுடைய சிலப்பதிகாரத்தை கேவலமா இழிவா பேசுறாரு. அதை எல்லாத்தையும் தாண்டி நான் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் கிடையாது, பெரியாரை நீங்க கொண்டாடுறீங்களே, ஈவேரா தன்னுடைய விடுதலையில் பிராமணர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், நம்மில் கீழானோர், இந்த 4 பேரும் நம் எதிரிகள் என்று எழுதியிருக்காரு. இந்த நம்முங்கிறது எந்த நம்மு? இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நம்மில் எதிரிகள் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஏன் காட்டுறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தேன். அதே போல சாதி ஒழிப்புல வந்து ஈவேரா தான் முன்னெடுத்தாருன்னு சொல்றீங்க. அந்த சாதி ஒழிப்பு களத்துல ஈவேரா முதுகுளத்தூர் கலவரத்திற்கு காரணமே இல்லாத முத்துராமலிங்கத்தேவரை கைது பண்ண சொல்றாரு. ஆனா கீழ்வெண்மணி படுகொலைக்கு காரணமான கோபாலகிருஷ்ண நாயுடுவை பற்றி எதுவுமே பேசல. அப்போ அவருக்கு தேவரா இருந்தா கசக்கும், தேவடுவா இருந்தா இனிக்குமா? இது என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆலூர் ஷானவாஸ் அதை பத்தி பேசாம இறுதி சுற்று, அதாவது இறுதி சுற்றுல அவர் தான் கடைசியாக பேசுறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் பேச முடியாது, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதில் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு முழுக்க தர்க்கம் பண்ணுவதாக நினைத்து கொண்டு அவதூறுகளையும் எஸ்கேபிசத்தையும் பண்ணார். ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வைக்கிற குற்றச்சாட்டு ஈவேராவை பிராமண கடப்பாறையை கொண்டு தகர்ப்புன்னு சொல்றாங்க. இதுதானே ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலை. ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் என்ன வேலை செய்தோ அதை வந்து நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதனால தான் நாங்கள் வந்து அதை ஆர்எஸ்எஸ் உடைய வடிவமாகவே பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் என்று இவர்கள் கொண்டாடுகிற பட்டியலை எடுத்து கொண்டு வந்தார், ஒரு புகைப்படத்தை எடுத்து கொண்டு வந்தார். அதில் வந்து ராமதாசும் பெரியாராம், திருமாவளவனும் பெரியாராம், மேல்பாதியில் கோவிலுக்குள்ளே போகணும்னு சொல்கிற திருமாவளவனும் பெரியாரா, அந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற ராமதாசும் பெரியாரா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சார். அதுக்கு பிறகு பிரபாகரனை இவங்க கொண்டாடுறாங்க, இவங்களுக்கு பிரபாகரனும் பெரியாரா, அந்த பிரபாகரனை தமிழ்நாட்டில் தூக்கில போடணும்னு சொன்ன ஜெயலலிதாவுடைய அவையில் சபாநாயகர் இருந்த காளிமுத்துவும் இவங்களுக்கு பெரியாரா அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சார். இப்படி தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான விமர்சனம் முடிச்சார். அதில் பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை. பதில் சொல்ல வாய்ப்புனாலே சாட்டையை கலங்கடித்த ஷானவாஸ், தம்பிகளை சிதறவிட்ட ஷானவாஸ், ஆலூர் ஷானவாஸின் ஆகச்சிறந்த உரை, தர்க்க ரீதியாக வென்று விட்டார் அப்படின்னு கடந்த 2 நாட்களாக வந்து உருட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நாங்கள் கேட்ட கேள்வி என்ன, ஆலூர் ஷானவாஸ் சொன்ன பதில் என்ன? ராமதாஸையும் திருமாவளவனையும் ஒரே நேர்கோட்டில் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க? ஒரே நேர்கோட்டில் வைக்கவே இல்லையே. ராமதாஸுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி அவருடைய பெருமைகளை போற்றுகிறது. அவர்கிட்ட வந்து கேள்வி விமர்சனங்கள் இல்லையா இருக்கிறது. திருமாவளவனுடைய செயல்பாடு அடிப்படையில், அதாவது அந்த குறிப்பிட்ட சமூக மக்களை அரசியல் படுத்தியதில், அவர்கள் கொஞ்சம் மேலே ஏறி வந்ததில் அண்ணன் திருமாவளவனுடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி உடன்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனை அண்ணன் சீமான் அந்த களத்திலிருந்து வந்திருக்காரு. இவர் சொல்றாரு, எங்க மேல இருந்தால் அவர் ஈழத்தை ஆதரிச்சார், அதனால தான் அண்ணன் சீமான் திருமாவளவனை பெரிதாக மதிக்கிறாரு, அதனால தான் அவர் பெரியாரா கொண்டாடுறாரு. அந்த மேடையில் இருந்த நன்றி உணர்ச்சிக்காக, அந்த மேடையில் பேசி நன்றி உணர்ச்சிக்காகத்தான் அண்ணன் திருமாவளவனை பெரியார் என்று அவர் பேசுறார். அரசியலாக பேசிட்டாங்க, இது பொலிட்டிக்கல் கெயினுக்காக பேசினாங்க, இது ஒரு யுக்தினாங்க. யுக்திக்கால அவர் பேசல,
உண்மையிலே உளமாற அவர் பேசினார். அதே போல ராமதாஸ் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் ராமதாஸருடைய பங்களிப்பை யாராலும் தவிர்க்க முடியாது. அந்த மேடையில் சீமான் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கு 88 வயசுல தள்ளாத வயதில் ஒருவர் தமிழை தேடி பயணம் என்று தெருவில் இறங்கி தமிழ் கடைப்பலகை வைக்கணும்னு போறாரு. இன்றைக்கு வரைக்கும் மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு வார்த்தை கூட பிறமொழி கலப்பு இல்லாமல், ஆங்கில கலப்பு இல்லாமல், சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி நடத்துறாரு. தமிழுக்காக தன்னை அர்ப்பணிச்சு நிற்கிறார். அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளில் நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் அவருடைய தமிழ் பற்றிலையோ அவர் இடஒதுக்கீட்டோட பங்களிப்பிலையோ எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த சமூக மக்களையும் அரசியல் படுத்தல அவருக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. அதனால தான் அவரை நாங்கள் பற்றோம். அதாவது இதுபோல தமிழ் இனத்திற்காக போராடிய, எழுதிய, பேசிய எல்லோரையும் நாங்கள் போட்டுக்கிறோம், நீ ஒருத்தரை கொண்டு போய் பிராண்டாக்காதங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து. இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிஷன் வச்சார். இந்த மாதிரி பெரியாரை யாரையெல்லாம் இவர்கள் பெரியார்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே பெரியாரைத்தான் பெரியார்னு சொன்னாங்க. குறிப்பாக வ.உ. சிதம்பரனார் ஈவேராவை கொண்டாடி இருக்காரு. ஈவேராவுடைய படத்துக்கு மரியாதை கொடுத்திருக்காரு. ஈவேராவை நம்ம வழிபடணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆலு சானாவா சொன்னாங்க. வ.உ. சிதம்பரம் இறந்தது 1936, ஈவேரா இறந்தது 1973. வ.உ. சிதம்பரம் இறந்து கிட்டத்தட்ட 37 வருடங்கள் ஈவேரா உயிரோடு இருக்காரு. அந்த 37 வருடங்கள்ல வ.உ. சிதம்பரனாரும் இருந்திருந்தா பெரியாரை அதுக்கப்புறம் கொண்டாடி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நாடு விடுதலைக்காக போராடி செக்கிழுத்து கப்பலோட்டிய தமிழன் சுதந்திர நாளை துக்க நாளாக அறிவிக்கிற ஒரு நபரை கொண்டாடி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 1936க்கு முன்னாடி தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு ஈவேரா சொன்னாரா, அதுக்கு பிறகு சொன்னாரா? திருவள்ளுவரை இழிவுபடுத்தியது அதுக்கு முன்னாடியா பின்னாடியா? சிலப்பதிகாரத்தை, தமிழ் தாயை இதெல்லாம் இழிவுபடுத்தியது 1936க்கு முன்னாடியா இல்லை பின்னாடியா? இப்படி ஈவேராவுடைய நிலைப்பாடுகள் திரிந்து போனதெல்லாம் 1936க்கு பிறகான காலகட்டத்தில் அவர் 2 நிலைப்பாடு 3 நிலைப்பாடு 4 நிலைப்பாடு எடுத்திருக்காரு. அப்படி நிலைப்பாடு எடுக்கும்போது வ.உ. சிதம்பரம் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா ஈவேராவை எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கு. சரி, மறைமலை அடிகள் அவரும் 1950 இறந்தார். அவர் 50 இறந்து 23 ஆண்டுகள் ஈவேரா உயிரோடு இருக்காரு. மறைமலை அடிகள் சொன்னாரா, நானும் ஈவேராவும் மொழிப்போருக்காக போராடினோம் அப்படின்னு சொல்லி அப்படி நாட்குறிப்பில் எழுதிக்காரு சொல்லி ஆலு சானாவை சொன்னாங்க. இது எந்த மொழிப்போரில்? முதலாம் கட்ட மொழிப்போரில் 1963 அவருடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி தம்பி இடுமானம் கார்த்திக் கேட்டால் அன்னைக்கு ஒரு காங்கிரஸ் சாதிச்சார். அதனால தான் எதிர்க்கிறோம். இந்த தர்க்கத்தையே புரிந்து கொள்ளாமல் 1938 காலகட்டத்தில் ஈவேராவுடைய நிலைப்பாடு இந்தி திணிப்பில் வேறொரு கருத்து, 1963 வேறொரு கருத்து, மாணவர்களை காலி பசங்க கைது பண்ணி போடுங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துங்க என்று பேசிய ஒருவரை ஒருவேளை மறைமலை அடிகள் உயிரோடு இருந்திருந்தா ஆதரிச்சிருப்பாரா, பெரியார்னு கொண்டாடி இருப்பாரா? இந்த கேள்விக்கு ஆளு சாணவச பதில் இருக்கா? உடனே 1963 இந்தி திணிப்புல மொழிப்போர்ல ஈவேராவோட பங்களிப்பு என்ன, ஏன் அவர் காங்கிரஸுக்கு ஆதரவா நின்னாருன்னு கேட்டா அப்ப காமராஜருடைய கருத்து என்னங்கிறாரு. இது இல்லது கேள்வி. ஈவேரோட கருத்துன்னா ஈரோட கருத்தை பதில் சொல்லுங்க. காமராஜர் அப்படி எல்லாரையும் மறுவாசி உட்படுத்துங்க. காமராஜர் மறுவாசிப்பு உட்படுத்துங்க, மாப்போசியும் மறுவாசிப்பு உட்படுத்துங்க, எல்லா தலைவர்களையும் மறுவாசிப்பு உட்படுத்துங்கன்றாரு. நாங்கள் எல்லா தலைவர்களையும் மறுவாசிப்பு உட்படுத்துகிறோம், எல்லாரையும் மறு ஆய்வுக்கும் உட்படுத்துகிறோம். ஆனால் ஈவேராவை போல காமராஜரோ ஈவேராவை போல மாப்போசியோ தமிழனை திராவிடனாக்க முயற்சி பண்ணல. ஈவேராவை போல காமராஜரும் ஈவேராவை போல மாப்போசியும் தமிழர் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லல. ஈவேராவை போல காமராஜரும் ஈவேராவை போல மாப்போசியும் உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா, உன் சிலப்பதிகாரம் ஒரு வேசி காவியம், வேலைக்காட்டை கூட ஆங்கிலத்தில் பேசணும் மாப்போசியும் காமராஜரும் சொல்லல. அதனால தான் காமராஜரையும் மாப்போசியும் நாங்கள் பெரியாராக கொண்டாடுறோம். காமராஜர் அன்றைக்கு காங்கிரஸ் இருந்தார். அன்னைக்கு மொழிப்போர் நடக்கும்போது அவரால் அமைதி காத்து நின்னாரு. அவர் இந்த மொழிப்போருக்கு இந்தி திணிப்பை எதிர்த்தெல்லாம் அவர் போராடலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காமராஜருடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி. பள்ளிக்கூடம் கட்டி வச்சாரு, அணைகளை கட்டினாரு, தொழிற்சாலை கொண்டு வந்தாரு, ஒரு ஊழல் கரைபடியாத ஒரு ஆட்சி நடத்தினாரு. ஊழல் கரைபடியாத ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்துட்டு போனார் என்பதற்காக அவரை போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம். அந்த காலகட்டத்தில் அவர் இந்தி எதிரான மொழிப்போர் நடக்கும்போது அவர் காங்கிரஸில் இருந்தார் என்பதற்காகவே அவரை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். எப்படி அவரை விமர்சனத்தோடு எடுத்துக்கிறீங்களோ அப்படி ஈவேராவை ஏற்றுக்கணுமா? காமராஜர் மொழிக்கு எதிராக கருத்து தான் பதிவு பண்ணியிருக்காரா? காமராஜர் தமிழரை திட்டமிட்டு திராவிடனாக மாற்றுவது இல்லை காமராஜர் தான் மொத்த பிம்பம்? சுயமரியாதையா காமராஜர், பெண்ணியமா காமராஜர்,
பகுத்தறிவா காமராஜர், முற்போக்கா காமராஜர், சமூக நீதியா காமராஜர், சாதி ஒழிப்பா காமராஜர் அப்படின்னு யாரும் சொல்லிய. காமராஜர் என்றால் நேர்மையான ஆட்சியினுடைய அடையாளம் சொல்ல. நீங்க என்ன பண்றீங்க? ஒட்டுமொத்தமான பெண்ணியம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு, முற்போக்கு, பகுத்தறிவு எல்லாமே ஈவேரா தான். அந்த கடப்பாறை தான் தமிழ்நாட்டையே நம்பி போட்டுச்சுன்னு சொல்லும் போது தான் இல்ல, இது போல 1000 தலைவர்கள் போராடி இருக்காங்க, பெரியாரை மட்டும் கொண்டு வராத அப்படின்னு சொல்லி தான் நாம் தமிழர் கட்சி அடிக்குது. யாரை எடுத்து நீங்க பெரியாரை விமர்சிக்கிறீங்கன்றாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தலைவர்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஈவேராவை வாழ்த்தினார்களாம், ஈவேராவை பெரியாரா கொண்டாடினார்களாம். அதனால் அவர்களே எதிர்க்காத போது எதை எதிர்த்து நீங்க அடிக்கிறீங்கன்றாங்க. நாங்கள் யாரை எடுத்தும் பெரியார் அடிக்கல, பெரியாரை எடுத்தான் பெரியாரை அடிக்கிறோம், விடுதலை எடுத்தான் பெரியார் அடிக்கிறோம், பெரியார குடியரசு எடுத்தான் பெரியார் அடிக்கிறோம். பெரியார் என்ன எழுதியிருக்காருன்னு படிச்சு பார்த்துட்டு தான் பெரியாரை திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறோம். பிராமண கடப்பாறையை கொண்டு அடிக்கிறீங்க, இது ஆர்எஸ்எஸ் கொண்டு அடிக்கிறீங்க. நாங்கள் ஒன்றும் பிராமணிய கடப்பாறையை கொண்டு அடிக்கலையே. நீங்கள் தானே சொன்னீங்க பிராமணர்கள் வேறு பிராமணியம் வேறு, நாங்கள் பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம், பிராமணர்கள் எதிர்க்கலை. இது அண்ணா சொன்னது, கலைஞர் சொன்னது. பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், பார்ப்பனர் எதிர்க்கலை. நாங்கள் பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு, ஆரிய கடப்பாறையை கொண்டு, இல்லை பிராமணிய கடப்பாறையை கொண்டு இதை நாங்கள் அடிக்கிறோம்னு சொன்னால் அது தப்பு. என்னங்க பிராமணிய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை அடிப்பீங்களான்னு கேட்கலாம். பார்ப்பன கடப்பாறை, பிராமண கடப்பாறை என்பது பாரதியார், வைத்தியநாத ஐயர் தமிழுக்காக, அதே போல தமிழருடைய உரிமைக்காக போராடி இருக்காங்க. இவங்களை எடுத்துக்கொண்டு ஆயுதமாக, கருத்தியலாக இவங்களை வைத்துக்கொண்டு நான் இவர்கிட்ட தர்க்க ரீதியாக கேள்வி கேட்பேங்கிறதா அந்த கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை உடைப்பங்கிறது. இப்போ செந்தமிழ்நாடுனும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இங்கே பக்கம் செந்தமிழ்நாடுனும் போதினில வெங்காயம் காதினிலேன்னு ஒருத்தர் பேசினா அதை கொண்டு இதை அடிப்பேன். செந்தமிழ்நாடுனும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலேங்கிற அந்த கடப்பாறை எடுத்து செந்தமிழ்நாடுனும் பாதினில வெங்காயம் பாயுது காதினிலேன்னு சொல்றாருல, அதை உடப்பன்னு சொல்றாரு. இல்லைன்னா தப்பு இருக்கு. வந்தே மாதரம் என்போம், எம் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு அவர் சொல்றாருல, அந்த மாநிலத்தாயை வணங்குவோம். யார் மாநிலத்தாய்? தமிழ் தாய். அந்த மாநிலத்தாயை வணங்குதும் என்கிற அந்த கடப்பாறையை, அந்த கருத்தியலை, அந்த கோட்பாடை எடுத்து உன் தமிழ் தாயா படிக்க வச்சான்னு சொல்றாருல ஈவேரா, அந்த கருத்தில் அடிப்போங்கிறோம். இதை கருத்தை எடுத்து இந்த கருத்து அடிப்போம்னு சொன்னா பிராமண கடப்பாருன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தான் மனித குலத்துக்கே அரசியல் பண்ணவங்களாச்சே. பிராமணர் என்ற ஒற்றை காரணத்திற்காக எப்படி ஒரு பாரதிங்கிற ஒருத்தருடைய கருத்தை எதிர்க்க முடியும்? அவர் ஏதோ கவிதை பாடவர் கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு எந்த கேள்விக்கும் ஆலோசனை பதில் சொல்ல. பாரதி போல ஈவேரா கவிதை பாடியவர் கிடையாது. சரி, ஈவேரா நடத்திய ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை சொல்லுங்க. வைக்கம் அங்கே நடத்தினாங்க, கலந்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் அவர் நடத்திய ஆலய நுழைவு போராட்டங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இவர் உட்கார்ந்து கொண்டு இவங்களெல்லாம் நீங்கள் மறுவாசிப்பு பண்ணுவீங்களா? இவங்களெல்லாம் அவங்க யாருமே தங்களை சமூக நீதி காவலர் என்றோ, சாதி ஒழிப்பு போராளி என்றோ, பெண்ணியத்துடைய குடியீடு என்றோ, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தை புரட்டி போட வந்த ஒரு இவரென்றோ சொல்லலையே. சமகாலத்தில் ஒரு லெட்டர்பேடு கட்சி வச்சிருந்த ஈவேராவை 1949 தொடங்கி 1967 வரைக்கும் மிக கேவலமாக பேசிய திராவிட முன்னேற்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, அதிகாரத்துக்கு வந்துட்டனாலே ஈவேரா ஆதரிக்கிறாரு, அதிகாரத்துக்கு வந்துட்டனாலே ஈவேரா ஒரு குறியீடா திமுக மாத்துது. செத்ததுக்கு அப்புறம் தான் கொண்டாடப்பட்டிருக்காரு. ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்த ரெட்டமலை சீனிவாசனாரை, அயோத்திதாச பண்டிதரை, MC ராஜாவை, ஜீவானந்தத்தை, சிங்காரவேலரை, காமராஜரை, முத்துராமலிங்கத்தேவரை எல்லாத்தையும் மூடி புதைச்சிட்டு இவர் ஒருத்தரை மட்டும் பில்டப்பாக கொண்டு போய் பிராண்டா மாற்றும் போது தான் அதை உடைக்க வேண்டிய, அதை கேள்வி கேட்க வேண்டிய தேவை ஏற்படுது. அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்குது. இதை உடனே RSS நாம் தமிழர் கட்சி, நீ இந்து முன்னணி என்றால் நான் வீரத்தமிழ் முன்னணி நிற்குது, உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன் என்று நிற்குது, உனக்கு ஜெய்காளி ஓம்காளி என்றால் எனக்கு என்னுடைய குலதெய்வம் என்று நிற்குது. முட்டுக்கு முட்டு எதிர்முன்று அடிப்படையில் RSS வைக்கிற எல்லா கோட்பாட்டுக்கும் பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிற பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கோட்பாடுகளுங்க நேர் எதிராக ஒரு கருத்தை வைக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சரியான நிலைப்பாடை எடுத்து நின்றது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்றீங்க. மலைகளெல்லாம் உடைக்கும் போது இந்த RSS, BJP, சங் பரிவார் கூட்டம் எங்கே போச்சுக்கிற கேள்வியை கேட்டது நாம் தமிழர் கட்சி. நாங்களும் தான் கேட்டோம். நாங்கள் தான் RSS கைகூலியா? நாங்கள் தான் BJPயோட கைகூலியா? இந்த மேடையில் போயிட்டு, விஜில் மேடையில் போயிட்டு பாரதிதாசனை பாடுவாங்களா? பெருஞ்சித்திரனாரை பாடுவாங்களா? தேவனைய பாவாணரை பாடுவாங்களா? அதான் நாங்கள் பாடுறோம்ல, எங்கள் மேடையில் பாடுறோம்ல, எங்கள் மேடையில் புகழ் பாடுறோம்ல. அது ஒரு இலக்கிய மேடை. அந்த இலக்கிய மேடையில் பாரதியாரை பேசுவதற்காக கூப்பிட்டாங்க. பாரதியாரை பேச கூப்பிட்டுனால தான் போனார். கோவர்கரையோ, சாவர்கரையோ, கோல்வாக்கரையோ பேச கூப்பிட்டு போயிருந்தா தப்பு. அந்த மேடையில் போய் RSS உடைய புகழை, மோடியின் புகழை, அமித்ஷாவுடைய புகழை,
இல்லை மோகன்ஜியுடைய மோகன் பகவத்துடைய புகழை, மோகன்ஜினா இந்த மோகன்ஜி இல்லை, மோகன் பகவத்துடைய புகழை பேசியிருந்தா அது தப்பு. அங்கே பேசியது தமிழுக்காக பாடுபட்ட, தமிழுக்காக எழுதிய, தமிழாகவே வாழ்ந்த, தமிழுக்காக வாழ்ந்த பாரதியை கொண்டாடுறோம். பாரதிய விசிகா எதிர்க்குதா? பாரதிய திமுக எதிர்க்குதா? திராவிடம் எதிர்க்குதா? ஏற்றுக்கொள்ளுது. இந்த நினைவு நாளில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் பாரதியாருடைய பிறந்த நாளுக்கும் இறந்த நாளுக்கும் மலர் வணக்கம் செலுத்தி மாலை போடுறாரு, மரியாதை செலுத்துறாரு. அந்த பாரதி எடுத்து நாங்கள் பேசுனா பாரதி, ஏன்னா பாரதிங்கிற அந்த மறைக்கப்பட்ட தமிழுக்காக பேசிய ஒருத்தனை தூக்கும் பொழுது இந்த ஈவேராக்கு முன்னாடியே பாரதி பெண்ணியம் பேசிட்டான், சாதி ஒழிப்பு பேசிட்டான், சமூக நீதி பேசிட்டான். ஒடுக்கப்பட்ட மக்களை கூட்டு போய் நீ பறையலடா, இன்னிலேருந்து நீ ஐயன்னான்னு சொல்லி பூணூலை போட்டு விட்டு அவன் ஒரு புரட்சி பண்ணுறான். அக்ரகாரத்துக்குள்ளே பிறந்த ஒருத்தன் அக்ரகாரத்தில் கழுதையை கொண்டு போய் அக்ரகாரத்துக்குள்ளே பிறந்த ஒருத்தன் தனக்கு நிகராக தன்னுடைய செல்லமான நிப்பாட்டி அவன் எல்லாத்தையும் சரிக்கு சமமாக பண்ணுறான். இங்கே 75 வயசில் 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வீட்டில் போய் அந்த அம்மா உட்காந்துருக்கு, சாணி சுற்றி கிடக்கு, நாத்தை தாங்க அப்படியே ஊக்க போத்துது, உடனே அடிச்சு போடுறாப்புல. இதுதான் பெண்ணியமா? இது இந்த படத்திலே இருக்க காட்சி, மணியம்மை அடித்தது. ஆனால் செல்லம்மாவை அவன் அப்படி அடிக்கலை. தான் நின்றுக்கிண்டு செல்லம்மாவை உட்கார வச்சு அவன் பெண்ணியத்தை பேசலை, பெண்ணியம் என்பதை எப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டினான். அதனால் அவனை எடுத்து ஈவேராங்கிற இந்த குப்பையை கொளுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அக்னி குஞ்சை எடுத்து ஈவேராங்கிற இந்த குப்பையை கொளுத்துவதனால நாம் தமிழர் கட்சி RSS, நாம் தமிழர் கட்சி பாஜக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை, நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமாங்கிறது தலைப்புங்க. நாம் தமிழர் கட்சி இந்தந்த செயல்பாடு பண்ணியிருக்கு 2010 2015 வரைக்கும், 25 வரைக்கும், அதனால சறுக்கும் அப்படின்னு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இல்லை. இந்த மண்ணில் நடந்த எல்லா போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி பங்கெடுத்திருக்கு. மீத்தேனாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், கூடங்குளமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர் போராட்டமாக இருக்கட்டும், மேல்பாதியாக இருக்கட்டும், மேல்மாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பங்கெடுத்துருக்குது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த மண்ணில் நடந்த எல்லாத்துக்கும் போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி சாதிக்காதான். கடந்த 5 ஆண்டுகளாக நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து சட்டசபையில் நாகப்பட்டினம் மக்களுக்காக செஞ்ச சேவையை சொல்லுங்க பார்ப்போம். நாகப்பட்டினம் மக்களுக்காக இதை நான் பேசியிருக்கேன், இதை செஞ்சு கொடுத்துருக்கிறேன். திமுகவுடைய தவறுகளுக்கு முட்டு கொடுத்து திமுக செய்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் அநீதிகளுக்கும் அடக்குமுறைக்கும் துணை நின்று திமுகவுக்கு அதனால தான் நான் கேட்டேன், திமுக கூட்டுறவன் திமுக மவுத் பீஸை கொடுத்துருக்கேன். அதில் வந்து ட்ரிகர் ஆகிட்டாப்ல ஆளு. 15 கொடியை கட்டி ஓட்டு கட்டால் மட்டும்தான் விசிகா ஜெயிக்க முடியும். நாம் தமிழர் கட்சி தனிச்சு தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் தேசியம் பேசி நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் வாக்களை வாங்கிருக்குது. அப்படி விசிகாவால் வாங்க முடியுமா? விசிகா நிற்குமா? முதல்ல தனிச்சிக்கூடிய ஆளுமைத்தன்மையும் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? திமுகவுடைய தவறுகளுக்கு முட்டு கொடுக்குற நீங்க மவுத் பீஸ் தானே. அப்புறம் அதே போல ஆளு சானாவாஸ் அண்ணன் கேட்டாங்க, உங்களுக்கு பிரபாகரனும் பெரியாரு, பிரபாகரனை தூக்கல போடுறன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிய சபாநாயகராக இருந்த காளிமுத்துவும் பெரியாரா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா, காளிமுத்து அவருடைய புகைப்படத்தை நாம் தமிழர் கட்சி அந்த நினைவில் வச்சிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய பல நிகழ்வுகளில் ஐயா காளிமுத்துடைய புகைப்படம் பயன்படுத்தப்படுது. அவரை ஒரு மரியாதையாக நாம் தமிழர் கட்சி அணுகுது. அண்ணன் சீமானுடைய மாமனார் என்ற காரணத்திற்காகவே காளிமுத்து அவர்களை நாம் தமிழர் கட்சி கொண்டாடுது அப்படின்னு அண்ணன் ஆளூர் சானவாஸ் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது வரலாறு படித்தவர் தான் அண்ணன் ஆளூர் சானவாஸ். அவர் ஒன்றும் படிக்காதவர் கிடையாது. 1965 மதுரை தியாகராஜா கல்லூரியில் மாணவராக பயிலும் பொழுது இந்தி எதிர்ப்பின் போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டு அந்த சட்ட நகலை கொளுத்திய முதல் தமிழன் நான் காமராசவும் ஐயா காளிமுத்து அவர்களும். அந்த சட்ட நகலை எரித்ததற்காகவே மதுரை சிறையில், திருச்சி சிறையில், பாளையாங்குட்ட சிறையில் தொடர்ச்சியாக இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போரில் கலந்து கொண்டு சிறையில் இருந்ததனால் அதற்கு பிறகு வெளியே வந்து படித்து திமுகவில் இணைஞ்சு 1971 சிவகாசி நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்தி திணிப்பினுடைய போராளியாக மட்டும் இல்லாமல் சட்ட நகலை எரிச்சவர் என்பதற்காக மட்டும் இல்லாமல் திருப்பி எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் மீது பற்றுக்கொண்டு எம்ஜிஆரோடு இணைகிறாரு. சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கு ஈழப்பற்று உண்டு. அதை கூடுதலாக ஆக்கியதில் ஐயா காளிமுத்து அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. வேணா ஐயா நெடுமாறன்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்தி எதிர்ப்பில், ஈழ நிலைப்பாட்டில் காளிமுத்து அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார், எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார். 1980 காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய வேளாண்மைத்துறை அமைச்சராகும் போது அங்கே ஈழத்தில் இயக்கம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிருந்து எந்த விதைகள் வந்தாலும் நல்ல விதைகளை ஈழத்திற்கு அனுப்பி வைப்பார். நிறைய உதவிகளை, மருத்துவ உதவிகளை, பொருளாதார உதவிகளை மறைமுகமாக நேரடியாக செய்தவர் ஐயா காளிமுத்து. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக மட்டும் வேலை செய்யல,
அருப்புக்கோட்டையில் 1980 ஒரு மேடையில் பேசுறாரு. சிங்களவனை பழிக்கு பழி வாங்க எங்களுக்கு ஆயுதம் தா இந்திய அரசே என்று பேசியவர் ஐயா காளிமுத்து. அவரை கொண்டாடக்கூடாதா? அது மட்டும் இல்ல, அதே போல இந்திய அமைதிப்படை நவராத்திரி கொலு வைப்பதற்கா என்று புத்தகம் போடுறாரு. அந்த புத்தகத்தில் தமிழினத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் தமிழனாகவே இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை விட அவரை கொண்டாடுறதுக்கு ஏதாவது காரணங்கள் வேணுமா? சரி, அது கூட வேண்டாம். அதற்கு பிறகு அவர் 2002 அவர் சபாநாயகர் இருக்கும் பொழுது அவர் தீர்மானம் போட்டாங்க, இப்போ பிரபாகரனை கைது பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. அன்னைக்கு சபாநாயகர் இருந்தவர் பிரபாகரனும் பெரியார், பிரபாகரனை தூக்கில் போடணும் தீர்மானம் காளிமுத்தும் பெரியார். இது திராவிட கும்பல் தொடர்ச்சியாக உருட்டிக்கிட்டு இருக்கு. பிரபாகரனை கைது பண்ணி தூக்கில் போடுங்கன்னு சொன்ன அதே அதிமுக தான் 2008 தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வைக்கிறது. இது தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி. தமிழ் தேசியத்திற்கு என்று தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு உருவாகிருச்சு. தமிழ் தேசியவாதிகளுடைய குரல் அம்மையார் ஜெயலலிதா காதில் ஒலிக்குது. அன்னைக்கு சொல்றாங்க, ஈழ விடுதலை மட்டுமே அந்த மக்களுக்கான ஒரே விடுதலை, தனித்தமிழ் ஈழமே அந்த மக்களுக்கான ஒரே விடுதலை என்று அறிவித்ததும் அதே அம்மையார் ஜெயலலிதா தான். அந்த காலகட்டத்தில் ஐயா காளிமுத்து அவர்கள் மறைஞ்சிடறாங்க, உயிர் நீத்துறாங்க. 2002 தீர்மானம் ஏற்றும் போது அது அவருடைய கருத்து கிடையாது, கட்சியினுடைய கருத்து. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் சபாநாயகராக இருக்காரு. ஆனால் அதற்கு பிறகு அந்த அதிமுகவும் தன் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு திருப்பி 2011 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எந்த காங்கிரஸோடு எந்த திமுகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க குழவிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காங்கிரஸோடு அந்த திமுக 2009 போர் நடத்தலாம் விடுங்க, 2009 2011 வரைக்கும் போர் முடிஞ்ச பிறகு 2 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த 2 ஆண்டுகளில் நினைச்சிருந்தா ஒரு தீர்மானம் போட்டிருக்க முடியாதா? நடந்தது போர்க்குற்றம், ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை போட முடியுமா முடியாதா? அதை போட்டது அம்மையார் ஜெயலலிதா. அதை கொண்டு வந்தது அதிமுக அரசு. அதிமுக பிரபாகரனை தூக்கில் போட சொல்லிச்சுன்னு சொல்ற இந்த கும்பல் 2011 அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த தீர்மானத்தை பத்தி பேசுவீங்களா? அதற்கு பிறகு யார் ராஜீவ் கொலையாளிகள் என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்களோ அவர்களையே சட்டசபையில் திருவாளர் பேரறிவாளன், திருவாளர் முருகன், திருவாளர் சாந்தன் என்று 3 பேரையும் திருவாளர் என்று அழைத்து அந்த மூவர் தூக்கை அறுத்து எறிவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது அம்மையார் ஜெயலலிதா. அந்த இடத்துக்கு தமிழ் தேசியமும் தமிழ் தேசியவாதிகளும் சொல்ல போனால் நாம் தமிழ் கட்சியும் அம்மையார் ஜெயலலிதாவை நகர்த்துச்சு. இப்போ 2002 தூக்குல போட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனால காளிமுத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. சரி, அப்படின்னா 2006 அதிமுக எதுக்கு நீங்க கூட்டணி வச்சீங்க? தலைவரை நீங்கள் தான் பட்டி தொட்டி கொண்டு போய் சேர்த்தாங்க. யார்? விசிகா. அப்படி பட்டி தொட்டி எங்கும் தலைவரை சேர்த்த ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த விசிகா 2002 தூக்குல போட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ற நீங்க 2006 எதற்காக அந்த அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிங்க? பதில் இருக்கா? ஐயா காளிமுத்து அவர்கள் ஈழம் என்பதே அந்த மக்களுக்கான ஒரே தீர்வு நம்பினாரு. தமிழீழ விடுதலை புலிகள் நேரடியாக ஆதரிச்சாரு, தலைவரை நேரடியாக ஆதரிச்சாரு, பல்வேறு மருத்துவ உதவிகளை செஞ்சாரு, மேடையில் பேசினாரு, புத்தகமாக எழுதினாரு, தான் அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு உதவிகளை செஞ்சார், எம்ஜிஆரையும் செய்வதற்கான பல அரசியலை செஞ்சார். இவ்வளவு செஞ்சார். அது இல்லாமல் மொழிப்போரில் பங்கெடுத்தார். இறுதி வரைக்கும் தன் தாய்மொழி பற்றில் உறுதியாக நின்னார். பல்வேறு இடங்களில் தாய்மொழிப்பினுடைய பெருமைகளை பேசியிருக்கார். அதிமுகவில் இருந்ததுனாலேயே அவருடைய தமிழ் பற்றோ மொழி பற்றோ அவர் ஈழ நிலைப்பாட்டையோ நம்ம கொச்சைப்படுத்த முடியாது, விமர்சனம் வைக்கிறது. அந்த இடத்துல தான் நாம் தமிழ் கட்சி கொண்டாடுது. பெரியாரிஸ்ட் தான் ஆணைமுத்து, சாகும் வரைக்கும் பெரியாரிஸ்ட் தான், அவரையும் தான் நாம் தமிழ் கட்சி கொண்டாடுது. ஏன்? இந்தியா முழுக்க அலைந்து திரிந்து வகுப்புவாதி பிரதித்துவம் இடஒதுக்கீட்டுக்கான எல்லா பணிகளையும் செய்தவர் ஆணைமுத்து என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பெரியாரிஸ்ட் தீக்கால இருந்தவர் தான், அவரையும் கொண்டாடுது. திமுக இருந்தவங்க, அதிமுக இருந்தவங்க, இவர் கம்யூனிஸ்ட் ஐயா நல்ல கண்ணு, கடைசி வரைக்கும் கம்யூனிஸ்ட், இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் கட்சி நாம் தமிழ் கட்சி எதுக்குது, நாம் தமிழ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்குது? அரசியல் ரீதியாக விமர்சனம் இருக்கு. ஆனாலும் நேர்மையானவர், நல்லவர், மனித புனிதர். தன்னுடைய 85 ஆண்டு கால பொது வாழ்க்கையில கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்கார் என்பதற்காக ஐயா நல்ல கண்ணுவை கொண்டாடுது. கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு இப்படி இருந்துச்சே, நீங்க ஏன் நல்ல கண்ணுவை கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்பீங்களா? இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்கிறாங்க, நல்ல கண்ணு அவர்கள் இன்னும் இருக்கணும். அவருடைய மறைவு காலத்துக்கு பிறகு அவரையும் பெரியாராக நாம் தமிழ் கட்சி கொண்டாடும். ஈழத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு ஏதாவது தகுதியும் உரிமையும் இருக்கா? இப்ப நீங்க பேசலாமா? ஒரு காலத்துல நான் திருமாவளவன் ஈழ விடுதலை பேசினாரு, தலைவருடைய பெருமைகளை பேசினாரு, இன்றைக்கும் பல மேடைகளை பேசுறாரு. ஆனா உளமாற பேச உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்கிறேன். 2009 துள்ள துடிக்க அந்த போர் நடப்பதற்கு மரியாதைக்குரிய ஆளூர் சானாவாஸ்டா அந்த நேரத்தில் எனக்கு அங்க தந்தியில பேச வாய்ப்பு இல்லை. இப்ப கேட்கிறேன், 2009 போரை நடத்தியது யாரு உங்களுக்கு தெரியும்ல? காங்கிரஸ்.
பணத்தை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து இங்கிருந்து ஆட்களை அனுப்பி இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் நடத்தினோம் என்று கோத்தபய ராஜபக்சே சொன்னார். அப்படின்னா யார் இந்தியா? காங்கிரஸ், சோனியா காந்தி. ஒரு தாலிக்கு 1,00,000 தாலி அறுக்கப்பட்டது. 1,50,000 தமிழக துள்ள துடிக்க கொல்லப்பட்டாங்க. போலி உண்ணாவிரத நாடகம் இருந்து கலைஞர் கருணாநிதி ஏமாத்தினாரு. 2G வழக்கை காரணம் காட்டி கருணாநிதி தன் கைக்குள்ள வச்சிருந்துச்சு காங்கிரஸ். இப்படி மொத்த துரோகத்தையும் பண்ண காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அதுல எம்எல்ஏ வாங்கிட்டு நீங்க ஈழத்தை பத்தி பேசுறதுக்கு, தலைவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தலைவரை கொண்டு போய் விசிக தமிழ்நாடு முழுக்க சேர்த்துச்சான். விசிகாவோட தலைவர் அண்ணன் திருமா தலைவரை பேசியிருக்காரு. தென்னகத்து பிரபாகரன் போட்டுட்டாரு. தலைவரை போய் பார்த்துட்டு வந்தார். எப்போ? புலிகள் ஆக்டிவா இருக்கும்போது, புலிகள் அந்த களத்தில் உறுதி அளிக்கும் போது, போர் முடிய போது, புலிகள் களத்தில் வீழ போறாங்க, உலக நாடுகள் சுத்தி வளைச்சிருச்சு, சிங்களவனோட கை ஓங்கிருச்சுங்கிற அந்த நேரத்தில் போயிட்டு வந்தவர் தான் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள். அண்ணன் திருமா ஈழத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தமிழீழ தலைவர் பிரபாகரன் கொண்டாடப்பட்டாரா? அண்ணன் சீமான் போயிட்டு வந்த பிறகு கொண்டாடப்பட்டாரா? தம்பி கார்த்திக் கூட கேள்வியை கேட்டிருந்தாரு. விசிகாவுக்கு தலைவர் திருமா தான், மதிமுகவுக்கு தலைவர் வைகோ தான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர் சீமான் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே தலைவர், தமிழ் தேசியத்துடைய தலைவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். இப்படி தலைவர் என்று காது குத்து கல்யாண வீட்டை தொடங்கி சட்டைப்பையிலிருந்து அலைபேசி வரைக்கும் தலைவர் படத்தை தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் படத்தை பயன்படுத்தி ஒரு கட்சி 8.2 விழுக்காடு வாங்கிக்கினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உங்களுக்கு தலைவரை பற்றி பேசவோ ஈழத்தை பற்றி பேசவோ உரிமை இருக்கலாம், அருகதை இருக்கா? காங்கிரஸோட கைகோர்த்து கொண்டு, துரோகம் செய்த திமுகவோட கைகோர்த்து கொண்டு நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் ஈழத்தை பற்றி பேசுறீங்க? ஈழத்தை பற்றி உரிமை கோர்றீங்க. நாங்கள் தான் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்றீங்க. ஈழத்தமிழ்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க யாரு போய் தலைவர் பிரபாகரனை சேர்த்ததுன்னு. ஜெயலலிதா அவர்கள் இறுதி காலத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டாங்க. நிலைப்பாட்டை மாற்றி ஈழத்தமிழுக்கு ஆதரவாக முழுமையாக செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்றைக்கு போர் நடக்கும்போது மழை விட்டாலும் தூவான விடாதுல என்று சொன்னது யாரு? இசைப்பிரியாவோட புகைப்படங்கள் வெளியே வந்த பொழுது இது எப்போ நடந்ததோ என்று பேசியது யாரு? பாலச்சந்திரனும் தலைவருடைய குழுமமும் அந்த நிலத்தில் மடிய போகுது அப்படிங்கிற செய்தி கலைஞருக்கு தெரியாது, காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சா? எம்ஜிஆர் அன்றைக்கு கடைசி வரைக்கும் அவர் ஈழத்துக்கு ஆதரவாக இருந்தார். பாயும் புலிகளுக்கு பல கோடிகளை அள்ளி கொடுத்தாரு. அப்படி ஏதாவது திமுக செய்தி இருக்கா? கருணாநிதி அள்ளி கொடுத்தாருன்னு காங்கிரஸ் அள்ளி கொடுத்துச்சுன்னா அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கைகோர்த்து கரம் கோர்த்து கொண்டு பச்சை துரோகம் செய்ததோடு நின்று கொண்டு நீங்கள் எங்களை கேள்வி கேட்கலாமா? அப்புறம் ஆனால் ஆளு சாணவா சொல்கிறாங்க, பெரியார் உரிமையோடு தமிழர்களை அவர் விமர்சனம் பண்ணார். எப்படி பசங்க அப்படின்னு சொல்லி உரிமையோடு பேசுவார். காட்டு முராண்டி பயல்கள்னு உரிமையோடு பேசுவார். ஒரு சிலப்பதிகாரம் வேசி காவியம் சொல்லி உரிமையோடு பேசுவார். அது பெரியாரோட மொழியாம். யாராவது ஒருத்தர் சாலையில் போகிறாங்க, ஆனால் ஆளு சாணவாசை இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுனா அது அவரோட மொழிங்க. அது அவர்கிட்ட தான் பேசுவாப்ல. சிம்ரன் அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் ஃபேமிலி ரொம்ப மோசமாக பேசுவார், அவர் ஃபேமிலி ரொம்ப மோசமாக பேசுவேன், இது எங்களுக்குள்ள ஒரு சகஜம் அப்படிங்கிற மாதிரியாது. இதை பாவேந்தர்கிட்ட போய் கேட்கும்போது அது அப்படி தாங்க பேசுவார், அது அப்படி தான் ஒரு மொழி. அவர் என்ன சொன்னால் அவர் தான் பேசுவான், அவன் கிறுக்கு பைய அப்படி தான் பேசுவான், அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியுமா? இதை அப்படி தான் பேசுவான்னா இப்போ சவுக்கு சங்கர் அப்படி தாங்க பேசுவான், அவன் இந்த தமிழ பாண்டி அப்படி தாங்க பேசுவான் அவன் அப்படிங்கிற மாதிரி ஈவேரா அப்படித்தான் பேசுவார் அப்படின்னு பாவேந்தர் சொன்னாரா? இவர் எப்படி சொன்னார்? காட்டு முராண்டி மொழி, உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சால் வேலைக்காட்ட கூட ஆங்கிலத்தில் பேசு. இது என்ன மாதிரியான மொழி? வேலைக்காட்டு ஆங்கிலத்தில் பேசுன்னு சொல்கிறாரு. ஏன் வேலைக்காட்டு ஆங்கிலத்தில் பேசணும்? வேலைக்காரிக்கு தமிழ் தெரியும், நமக்கு தமிழ் தெரியும், ஏன் வேலைக்காட்டு ஆங்கிலத்தில் பேசணும்? ஆங்கிலத்தோட தமிழை கலந்து பேசு அப்படின்னு சொல்கிறார். இது எந்த மாதிரி மொழி? இது எந்த மாதிரி நடை? இதை ஏதாவது பாவேந்தர் பேசியிருக்காரா? இதுக்கு ஏதாவது பாவேந்தர் மறுப்பு சொல்லியிருக்காரா? பாவேந்தர் என்ன சொல்றாரு? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. யாருக்கு சொன்னது? காட்டு முராண்டி மொழி, உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா உன் தமிழ்ல என்ன இருக்கு, உன் திருவள்ளுவர் முட்டாளு, உன் சிலப்பதிகாரம் ஒரு வேசிக்காவின்னு எவன் சொன்னானோ அவனை நோக்கி தான் கேட்கிறாரு. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்று பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியது ஈவேராவுக்கா இல்லையா? அதுக்கு தர்க்கம் பண்றாப்படியாப்பா ஆளூர் சாணவாஸ். எங்களை புறத்தையும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் கடைசியாக கம்பு சுற்றிருக்கலாம். நாங்கள் அரங்கத்தை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் கூட பேசியிருக்கலாம். ஏன்னா அது மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் பேசுனது. மறுப்பு சொல்றதுக்கு திருப்பி கார்த்தியோ துறைமுருகனோ வரமாட்டாங்கன்னு கடைசி சுற்று உட்காந்து பேசுகிறாப்புல சகட்டு மணிக்கு. அதை எடுத்து புலங்காகிதம் ஒரு வார்த்தை இருக்குது தமிழில். ஒட்டுமொத்தமான இந்த டிராவடியன் ஸ்டாக்ஸும் புலங்காகிதம் ஆகச்சிறந்த உரை. ஆளூர் சாணவாசை பேசிட்டு அதுக்கப்புறம் என்னையவோ தம்பி கார்த்தியோ பேச வைங்க, இல்லை ஒரு டிபேட்டில் 1-to-1 உட்கார வைங்க. நான் இப்போ கூட சவால் விடுறேன்,
1 to 1 உட்கார்ந்து பேசுவோம். ஈவேரா தமிழை இழிவுபடுத்தி பேசியது என்பது அவருடைய அது ஒன்று சொல்றது நடை, அது அவருடைய வழக்கம், அது அவர் அப்படிதான் பேசுவாருன்றாங்க. எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் வாடா சானாவாசு அப்படின்னு கூப்பிடுவாரு. என்ன நீங்கள், நான் ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர், என்னை போய் நீங்கள் வாடான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும். இல்லை விசிகாரங்க யாராவது எங்கள் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்போ ஆளு சனாவாசியை வாடான்னு கூப்பிட்டுருக்காரு, என்ன மரியாதை ஏதாவது சீமான் அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும். ஒரு தனி மனிதனை வாடா என்று உரிமையில் அழைப்பதற்கும், ஒரு இனத்தையே, ஒரு பேரினத்தையே, ஒரு தேசிய இனத்தையே, அந்த தேசிய இனத்துடைய மொழியவே காட்டுமிராணி மொழி பசங்க அப்படின்னு பேசினா அப்படி இருக்கும். உன்னை பசங்களா விட்டுட்டு போறேன்னு சொன்னா கோபம் வருமா வராது? ஏன் யார் நீ யார் விட்டு போறது? அப்ப நீ யார்? முதல்ல உன்னையே நான் விட்டு போறேங்கிற நீயும் அதுதான் இருக்க. அப்ப நீ இல்லையா பாத்துல? பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் ஆளு சாணவாசிட்டா நான் கேட்டேன், அண்ணா அந்த கீழ்வன்மணிக்குடைய நிலைப்பாட சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சொல்றேன் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் கேட்டதையும் தந்தி தொலைக்காட்சி ட்ரிம் பண்ணிட்டாங்க, நேரம் கருதி அவங்க வந்து சுருக்கிட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினாப்ல, 7 நிமிஷமோ 8 நிமிஷம் பேச வெளியே வந்துருக்குது. 20 நிமிஷம் உட்கார்ந்து எஸ்கேபிசம் பண்ணி கொண்டிருந்தார். நாம ஈவேராவை கேட்டா காமராஜரை கேளுங்க, மரமலடிகளை கேளுங்க, வஉசியை கேளுங்க, மாப்போசியை கேளுங்க, அங்கெல்லாம் கேட்கிறோம். முதல்ல நீங்க ஈவேராவை வாங்க. ஈவேராவை பத்தி பேசினா இப்ப திமுக ஊழல் பண்ணிச்சுன்னு சொன்னா அதிமுக பண்ணலையா? என்னங்க தாமிரபரணியில் 17 பேரை கொண்டீங்க, அவங்க வந்து தூத்துக்குடியில் கொள்ளலையா? என்னங்க அந்த மாதிரி பொள்ளாச்சி பாலியோகரம் அவங்க மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணலையா? இந்த பக்கம் வந்து திமுக பற்றி ஏதாவது நம்ம கேட்டோம்னா அதிமுக வந்து பழி சொல்லணும், அதிமுக பற்றி கேட்டோம்னா திமுக வந்து அப்படி ஜம்ப் பண்ணி விடுறது, எஸ்கேப் பண்ணி விடுறது. உன்னை நோக்கி நான் கேள்வி கேட்டேன், நீங்க பதில் சொல்லணும். பெரியார் இந்தந்த சாதனைகளை பண்ணியிருக்காரு, பெரியார் இந்தந்த விஷயத்தில் தமிழருக்கு உதவி பண்ணியிருக்காரு, தமிழருக்காக வேலை பார்த்துருக்காரு, தள்ளாத வயதில் அப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். கீழ்வெண்மணியில் கோபாலகிருஷ்ணன் நாயுடு குறித்து பேசாத ஈவேரா முதுகுளத்தூர்ல முத்துராமலிங்க தேவரை கைது பண்ண சொன்னது மட்டும் இல்லாம, முத்துராமலிங்க தேவர் அவர் பாராளுமன்ற பதவிக்காக பணத்திற்காக சட்டமன்ற பதவியை ராஜினாமா பண்றாருன்னு சொல்லி யார தன் வாழ்நாள் முழுக்க மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, எந்த ஆசையும் பதவி ஆசை இல்லாது வாழ்ந்த, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த, ஜமீனா பிறந்து சாமானிய வாழ்க்கை வாழ்ந்த முத்துராமலிங்க தேவர் பணத்திற்காக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்னு ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசியல்வாதியாக இருந்திருக்கணும். நீங்கள் என்னதான் திராவிடத்துக்கு முட்டு கொடுத்தாலும், என்னதான் பெரியாருக்கு முட்டு கொடுத்தாலும், என்னதான் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும், விசிகாவுக்கு திமுக கூட்டணியில் 6 சீட்டு தான். நீங்க அவ்வளவு கருத்தியல் புரட்சியாளர், நீங்க அவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த தர்க்கவாதி, ஒரு 10 சீட்டு வாங்கி காட்டுங்க பார்ப்போம். ஈவேரா என்கிற அந்த இத்து போன துருபிடிச்ச அந்த முரண்பாடுடைய மூட்டையா இருக்கக்கூடிய அந்த மூட்டையை உடைக்க பிராமண கடப்பாறை எடுத்துட்டாங்கன்றீங்க. அந்த பாரதிங்கிற அந்த பிராமண கடப்பாறை மட்டும் இல்லை, இன்னும் பல கடப்பாறைகள் இருக்கு. முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒரு கடப்பாறை இருக்கு, கீயாப்பைங்கிற ஒரு கடப்பாறை இருக்கு, இப்படி பல கடப்பாறையை கொண்டு வரோம். ஒரு கடப்பாறைக்கு இந்த கதறினீங்கன்னா இன்னும் தேவர் கடப்பாறை, கீயாப்பை கடப்பாறை, இப்படி பல கடப்பாறையை கொண்டு வந்து 2 இல்ல 4 புழக்க இருக்காரு. பொங்கலுக்கு பிறகுதான் உண்மையான திராவிட பொங்கல் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்னன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற பெரு நெருப்பை எடுத்து குப்பையை கொளுத்தணும். பொதுவாக இந்த போகியில குப்பையை கொளுத்தணும். அதனால தமிழ் தேசியம் என்கிற இந்த பெருநெருப்பை எடுத்து இந்த திராவிட குப்பையை கொளுத்தி கொண்டாடுவோம். அனைவருக்கும் போகி வாழ்த்துக்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.